பகலாம் மிக சம்பிந்ததும் தன்னோ தேவி பிரஜோதியாத். பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். வரக்கூடிய 18/10/2025 6/12/2025 வரைக்கும் சுமார் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலன் கொடுக்கும். குரு அங்க வந்து உச்சம் பெறுகிறார். ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார். அருளை வாரி வழங்கப் போகிறார். அவர் பார்க்கும் இடங்களான விருச்சிக ராசியை பார்க்கிறார், மகர ராசியை பார்க்கிறார், மீன ராசியை பார்க்கிறார். இந்த ராசிக்காரங்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்துணர்வு பெற்று வாழ்க்கை வசதிகள் பெற்று வாழப்போகிறார்கள். இதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலன்களுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகிறது. இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார். அங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை, அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிற செவ்வாய் இப்பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார். துளாராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்து சந்தோஷமான பலன்கள் நன்மைகள் எல்லாமே ஏற்பட்டு போயிருந்தது. ஆனால் இப்பொழுது உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடகராசிக்கு வந்திருக்கிறார் அஷ்டம குரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சோதனை வரும். அந்த சோதனையோடு வந்து உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி நல்ல பலன் கிடைக்க போகுது. ஏன்னா சனி குரு உச்ச வீடு, உங்க ராசியே குரு இல்லையா? அப்போ உங்களுக்கு நன்மை செய்யாம யாருக்கு நன்மை செய்ய போறாரு? உங்களுக்கு கண்டிப்பா நன்மை செய்வார். அப்போ குரு ஆசீர்வாதம் கிடைச்சி சோதனையோட வெற்றி பெற போறீங்க. அந்த வேதனை மறைந்து வெற்றி பெற்று வாழ போகிறீங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து விபத்து கண்டம் எல்லாமே போயிடும். சுபகிரகங்கள் இல்லையா, நன்மை தான் செய்வார். எதிர்பாராத வரவுகளை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்த இடத்த விட ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காது, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் நீங்கள் உதவி கேட்கறத கேள்விப்பட்டு, நீங்கள் என்கிட்ட கேட்கலையேப்பா, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, சரி நானே தரேன் அப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இதனால் வரைக்கும் வெளிநாட்டு பயணம் தள்ளி போயிருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணம் அடிக்கடி நிகழும். வெளிநாட்டு பயணமும் அமையும். பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நஷ்டங்கள் குறையும். அது முக்கியமான விஷயம் தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோதனை தரப்போகும் நிகழ்வு அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 12ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, அப்போது நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். நட்பால ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாமே மீறி போய் இப்போ அவங்க மூலமாவே நல்லது நடக்கும். அதாவது உங்களுக்கு வேதனைப்படுத்தினவங்க, உங்களை சோதிச்சவங்களாலே உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அதுதான் குருவுடைய ஆசீர்வாதம். இது மாதிரி நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பம், தனம், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லபடியா இருக்க போகுது. கல்வியில வளர்ச்சி இருக்க போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ வீடு, மனை, வாகனம், வண்டி கண்டிப்பாக மாற்றிடுவீங்க. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாக வண்டி மாற்றாமே இருப்பீங்க. சில பய உணர்வு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த வாகனத்தை மாற்றி விடலாம். புதிய வாகனம் வாங்கலாம். வீடு குடி போகலாம். வீடு வாங்கி போட்டிருப்பீங்க, ஆனால் அங்கே போக முடியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ போயிட்டு வந்துடுவீங்க. நட்பு உறவு எல்லாமே வேலைக்கு போயிருப்பாங்க. சில பழக்க வழத்தாலும் வாக்குவாதங்களாலும் கருத்து வேறுபாடும் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ ஒன்றாந்து சேர்ந்துருவாங்க. இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பயப்பட வேணாம். அதனால இந்த குரு அதிசார பயிற்சி உங்களை சோதித்து அதன் பிறகு உங்களுக்கு அவருடைய அருள் பெற்று நல்லா வரப்போறீங்க. இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி குரு தான். குருவுக்கு அம்சமாக முருகப்பெருமான் தான் விளங்கி வருகிறார். அப்போ திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழங்கி வழிபடலாம். வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழங்கலாம். நீர்நிலைகள் அருகில் இருக்குள்ள முருகப்பெருமான் கோயில் சென்று வழிபடலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். குருவாக நினைக்கக்கூடிய நீங்கள் எப்பேற்பட்ட மகான்கள் இருந்தாலும் அவர்களை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு வரலாம். குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். ஜீவசமாதி சென்று வழிபட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் பெறலாம். இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாமே விட அனாதை ஆசிரமம் சென்று அங்கே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணினா அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா வளமும் நல்ல பேர் போறீங்க. அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கறதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவை அறிந்து உதவி செய்தால் அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷம்
அது முகத்திலே சந்தோஷம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உதவி பண்ணணும். அப்படி பண்ணினாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய செயல், குறிக்கோள் எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சியில் கரெக்டாக நடக்க போகுது. சிறு சிறு மனக்குழப்பங்கள், சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து தான் போகும். அதுலேயே அதை சமாளித்து வந்துடணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும். சில விமர்சனங்களும் வரும், அதையும் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. அதுதான் முன்னே சொல்லியிருக்கேன், சோதனை வரும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாமே வந்தால் கூட அது நீங்கள் சாதனையாக மாற்றி இந்த குரு அதிசார பயிற்சியில் வாழ்வாங்க வாழப்போறீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பலன்கள். அது பொது பலன்கள் என்றால் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பலன்கள். ஒவ்வொரு ராசியிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள். ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கு என்று சொல்லப்படும். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும். அடியேன் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என்னை அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் வழியாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கப்படும், சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால். அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக நான் தீர்த்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.